கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 7:15. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். Nothing that enters a man from the outside can defile him, but the things that come out of a man, these are what defiles him. வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஆமென். இன்றைய தியான வசனம் வெளிப்புற சுத்தத்தை விட உள்ளத்தின் சுத்தமே தேவனுக்கு முக்கியம் என்பதை மிகவும் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இந்த வார்த்தைகளை இயேசு பரிசேயர்களும் வேத பாரகர்களும் வெளிப்புற சடங்குகளையும் கை கழுவுதலையும் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலாக சொன்னார். அவர்கள் மனிதனுடைய வெளிப்புற தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இயேசு மனிதனுடைய உள்ளத்தின் நிலைதான் உண்மையான ஆவிக்குரிய தூய்மையை நிர்ணயிக்கிறது என்று போதித்தார். வெளியிலிருந்து வருவது அல்ல உள்ளத்தின் நிலை. உணவு அல்லது வெளிப்புறமான பொருள் மனிதனுடைய இருதயத்தை பாவமாக்குவது இல்லை என்று இயேசு எடுத்துரைக்கிறார். இதன் பொருள் உடல் சுத்தம் தேவையில்லை என்பது அல்ல, மாறாக வெளிப்புற சுத்தத்தை பற்றி கவலைப்படுகிற அளவுக்கு நம்முடைய உள்ளத்தின் சுத்தத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதே இயேசுவின் போதனை. ஒருவர் வெளியில் மிகவும் ஒழுக்கமானவராக தோன்றலாம், ஆனால் உள்ளத்தில் பொறாமை, வெறுப்பு, பெருமை, கசப்பு இருந்தால் உண்மையான சுத்தம் அங்கே இல்லை. பாவத்தின் உண்மையான ஊற்று இருதயம். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கூறுவதை இந்த அதிகாரத்தில் தொடர்ச்சியாக வாசித்து அறிகிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பாவம் முதலில் செயலில் தோன்றுவது இல்லை. அது சிந்தனையில் தொடங்கி இருதயத்தில் வளர்ந்து பின்னர் வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படுகிறது. எனவே நம்முடைய செயல்களை மட்டும் திருத்துவது போதாது, இருதயத்தை தேவன் மாற்ற வேண்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பது நம் இருதயம். நல்ல எண்ணங்களை இருதயத்தில் வளர்த்தால் நல்ல வார்த்தைகளும் செயல்களும் வெளிப்படும். அதனால் தேவனுடைய வார்த்தை, ஜெபம், பரிசுத்த சிந்தனை ஆகியவற்றால் நம் இருதயத்தை பாதுகாக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று மத்தேயு 12:34 வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் நம் உள்ளத்தின் கண்ணாடி. நாம் எப்போதும் கோபமாக பேசுகிறோம் என்றால் உள்ளத்தில் கோபம் இருக்கலாம். எப்போதும் பிறரை இழிவுபடுத்தி பேசுகிறோம் என்றால் உள்ளத்தில் பெருமை இருக்கலாம். அதே போல அன்பு நிறைந்த இருதயத்தில் இருந்து அன்பான வார்த்தைகள் புறப்படும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீது ஜெபிப்பது போல நாமும் அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருப்பதை மத்தேயு 5:8 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வெளித்தோற்றத்தை மட்டும் பார்ப்பதில்லை, இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் சுத்தமாகும் போது தேவனுடைய பிரசன்னத்தை தெளிவாக உணர முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா?
மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் சுத்தம் இருதயத்தின் சுத்தம். வெளிப்புற சுத்தம் மட்டும் போதாது. மனிதன் வெளித்தோற்றத்தை சுத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் பாவம் இருந்தால் அந்த வெளிப்புற சுத்தம் தேவனுக்கு முன்பாக போதுமானது அல்ல. நாம் உடலையும் வாழ்க்கையையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக இருதயத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் இருந்தே தீமைகள் புறப்படுகின்றன. பொறாமை, கோபம், பெருமை, பேராசை, கசப்பு, வஞ்சகம் ஆகியவை முதலில் உள்ளத்தில் உருவாகின்றன. எனவே பாவத்தின் கிளைகளை மட்டும் வெட்டாமல் அதன் வேர் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து அதை களைய வேண்டும். தேவன் இருதயத்தை மாற்ற வல்லவர். நம்முடைய முயற்சியால் சில வெளிப்புற பழக்கங்களை மாற்றலாம், ஆனால் உண்மையான ஆவிக்குரிய மாற்றம் தேவனிடமிருந்தே வருகிறது. நாம் தேவனிடம் நம்முடைய இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உள்ளிருந்து மாற்ற தொடங்குகிறார். சுத்தமான இருதயத்திலிருந்து நல்ல கனிகள் வரும். உள்ளம் மாறும்போது வார்த்தை மாறும், வார்த்தை மாறும்போது நடத்தை மாறும், நடத்தை மாறும்போது வாழ்க்கை மாறும். ஆகவே வாழ்க்கையை மாற்றுவதற்கான தேவனுடைய வழி இருதயத்திலிருந்து தொடங்குகிறது. எனவே இன்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். என் இருதயத்தில் யார் மீதும் கசப்பு இருக்கிறதா? பிறர் முன்னேறும்போது எனக்குள் பொறாமை வருகிறதா? நான் பேசும் வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்துகிறதா? வெளியில் நான் காட்டுகிற வாழ்க்கையும் உள்ளத்தில் இருக்கும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறதா? தேவனுடைய பார்வையில் என் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? இவற்றை உண்மையோடு சிந்தித்து பாருங்கள். மனிதர்களிடமிருந்து மறைக்கக்கூடியதை தேவனிடமிருந்து மறைக்க முடியாது. ஆனால் தேவனிடம் ஒப்புக் கொடுக்கப்படும் இருதயத்தை அவர் சுத்திகரிக்க வல்லவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches us that true defilement does not come from external things, but from what comes out of the human heart. Jesus teaches that the real problem is not merely outward behavior, but the condition of our heart. Evil thoughts, jealous, pride, greed, anger, deceit, and hatred begin in the heart and eventually appear through our words and actions. Therefore, changing our outward appearance is not enough. We need God to transform us within. God is not looking merely at our outward appearance. He looks at our heart. When God cleanses and transforms our heart, our words, attitudes, and actions will also change. Let us therefore pray daily, Lord, create in me a clean heart and make my life pleasing in your sight. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளில் உமது வார்த்தையின் மூலமாக எங்கள் இருதயத்தின் நிலையை எங்களுக்கு உணர்த்தியதற்கு உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் வெளிப்புறத்தில் மட்டும் சுத்தமாக தோன்றாமல் உமது பார்வையில் எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கும்படி கிருபை அருள வேண்டுகிறோம். எங்கள் இருதயத்தில் இருக்கும் பொறாமை, பெருமை, கோபம், கசப்பு, பேராசை, வஞ்சகம், மன்னிக்காத மனப்பான்மை போன்ற எல்லாவற்றையும் நீக்கிவிடும். எங்கள் இருதயத்தை உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பும். எங்கள் எண்ணங்கள், செயல்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும். எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் உள்ளத்தில் இருந்து நல்லவைகளே புறப்படும்படி எங்களை மாற்றும்.
எங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் எங்களை சுற்றியுள்ள அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.